லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே தேவாலயத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை விலகிச் செல்லுதலை ஆண்டவர் தாமே அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இருந்த இந்திர நீலத்தின் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கையை நிறைய எடுத்து அந்த நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் அந்த பிரகாரத்தை மூடிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தரிசனத்தை இதோ தீர்க்கதரிசி பார்க்கிறார். அங்கே நகரமெங்கும் இறைக்கப்பட்ட அக்கினி தழல் நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் அடையாளம். இந்த தரிசனத்திற்கு பின் வெகு விரைவிலேயே பாபிலோனியர்கள் எருசலேமை அக்கினியினால் சுட்டரித்தார்கள் என்பதை 2 நாளாக புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலும் நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவாலயத்துக்கும் நகரத்துக்கும் தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் விலகி போனதைத்தான் இந்த 10வது 11வது அதிகாரங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறது. தேவ மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகி வாசற்படிக்கு கடந்து வந்தது. பின்பு தேவ மகிமை தேவாலயத்தை விட்டு ரதம் போன்ற சிங்காசனத்திலிருந்த கேருபீன்கள் மத்தியிலே வந்து தங்கினது. தேவ மகிமையை அவ்விடம் விட்டு கேருபீன்கள் ஆலயத்தின் கிழக்கு வாசலண்டையிலே அவர்கள் கொண்டு போனார்கள். தேவாலய பகுதியிலிருந்தே தேவ மகிமை முற்றிலுமாய் விலகி போனது. இறுதியாக எருசலேம் நகரத்தை விட்டு விலகிய தெய்வீக மகிமை ஒலிவ மலையிலே போய் தங்கினது. மக்களின் பாவத்தினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் ஆலயத்தை விட்டு தேவ மகிமை விலகி போனது. தேவன் தம்முடைய வீட்டை விட்டு மன விருப்பம் இல்லாமல் கொஞ்சமாக நீங்கினார். தம்முடைய பரிசுத்த தன்மையின் நிமித்தமாக தேவாலயத்தில் விக்கிரக ஆராதனையிலிருந்து தாம் விலக வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். இஸ்ரவேலருக்கும் அவர்களது தேவாலயத்துக்கும் நடந்தது இன்று சபைகளிலே நடக்கின்றது. பாவமும் சாத்தானும் உலகமும் மேலோங்கும்படி தலைவர்கள் அனுமதிப்பார்களானால் தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் சபையை விட்டு விலகி போகும். காலியான ஓடு போல சபை மாறிவிடும். ஆம், ஆவியானுடைய செயல்பாடுகளை அங்கே காண முடியாது. தேவனுடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நாம் ஆவலோடு வாஞ்சித்து பாவத்தையும் ஒழுக்கக்கேடுகளையும் முழுவதுமாய் வெறுக்க வேண்டும். ஆம், அப்படி பரிசுத்தத்தோடு நாம் தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிமு 597 பாபிலோனுடைய படையெடுப்புக்கு பின் எருசலேமின் மீதியானவர்கள் தாங்கள் தேவனால் விரும்பப்பட்டவர்கள் என்று நினைத்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொண்டார்கள். தாங்கள் எருசலேம் என்னும் சபைக்கும் பானையிலே உள்ள பலரால் விரும்பப்படுகின்றதான இறைச்சி துண்டுகள் என்று சிறைப்பட்டு போனவர்கள் வெறும் எலும்பு துண்டுகள் என்று எண்ணினார்கள். அவர்களுடைய பாவங்கள் அவர்களையும் தேவன் அளிப்பார் என்று தீர்க்கதரிசியின் செய்தியை அவர்கள் நம்ப மறுத்து விட்டார்கள். ஆம், பட்டயத்தால் விழுவீர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் மனம் திரும்பிற பட்சத்திலே கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் மீட்பை குறித்து 16வது வசனங்களிலிருந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்.
இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், ஒரு புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து பரலோக தேவனிடம் கடந்து சென்ற பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஆவியானவர் வந்து சபையிலே அசைவாடி தேவகுமாரன் 2ஆம் வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை வரங்களை நாம் நாட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே சிறைப்பட்டு போகுதலை குறித்து அடையாளமாக தரிசனம் கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சிறைக்கு போகிறவனைப் போல புறப்பட்டு போவாயாக. ஆம், அவருடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. உன் தேசத்தை பாராதபடிக்கு உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரேல் வம்சத்தாருடைய இஸ்ரேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். அவருடைய கர்த்தருடைய கட்டளைப்படியே அங்கே எசேக்கியேல் செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஒரு பிரயாணத்திற்கு தேவையான முக்கியமான பொருட்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே சிறை கைதி புறப்பட்டு போவதைப் போல எசேக்கியேல் புறப்பட வேண்டியதாயிற்று. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு மற்றொரு சாரார் சிறைப்பட்டு போவார்கள் என்பதற்கு இச்செய்கை அடையாளமாயிருந்தது. சீக்கிரமாக எருசலேமுக்கு திரும்புவோம் என்ற தவறான நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிடுவதாக இச்செய்கை காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். மனுப்புத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தமது வார்த்தையை நிறைவேற்ற அவர்தாமே துரிதமாய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நம்மையும் ஆண்டவர்தாமே ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவர்தாமே நம்ம பரிசுத்த ஆவியை தந்து அவர்தாமே துணையாளராய் நம்மோடு இருந்து நம்மை அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிற அந்த காரியத்தோடு இணைந்து கொள்வோம். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. தர்மையான தியானத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமை தேவன் மகிமையான ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து சர்வ நடத்தும்படியாய் தேவன் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.